முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இப்ப வந்து வனத்துறை அமைச்சரா வந்து இருக்காரு. ம். ரொம்ப ஒரு கேவலமான நம்ம கூட இன்னைக்கு ஒரு அவார்டே வந்து கொடுத்துருந்தோம். சி ம். அந்த மாதிரி ஒரு மோசமான விஷயத்தை வந்து பேசியிருந்தாரு. ஒரு 3 நாள் கழிச்சு வந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு வந்து கேட்டிருக்காரு. ஏன் 3 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இவ்வளவு ஒரு எதிர்ப்பு, அவ்வளவு அவருக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம ரொம்ப மோசமா பேசிட்டோம்னு. இவ்வளவு நாள் கழிச்சு வந்து ஒரு மன்னிப்பு. ஏன்னா அந்த வீடியோ வைரலான உடனேயே கட்சியுடைய தலைவரா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் வகிச்ச அந்த துணை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நாங்க தூக்குறோம்னு சொல்லிட்டு எல்லாம் தூக்கி இருந்தாரு. ம். கட்சி தலைவரா நடவடிக்கை எடுத்துட்டாரு. ஆட்சியுடைய தலைவரா அவர் அமைச்சர் பொறுப்புல இருக்காரு. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாருன்னு கேட்டா இது வரைக்கும் இல்லைங்கிறதா பதிலாக நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ம். அவரும் என்ன பண்ணுவார், அடுத்த குச்சி நச்சமே இல்லாம ஒரு 6 மாசம் கழிச்சு வேற ஒரு வகையில் சர்ச்சையான கருத்து வந்து பேசுவாரு. ம். இது முதல் முறை கிடையாது பொன்முடி பொன்முடியை பேசுறது. பொறுத்தவரையும். 3-4 டைம் பேசிட்டாரு. என்னம்மா மேடையில நிக்க வச்சு என்னம்மா நீ எஸ்சி தானமான்னு வந்து கேட்டிருந்தாரு பேசுறாரு. அவரு. ம். போட்டு போட்டு கிழிச்சிங்கன்னு வந்து பேசினாரு. ஓசின்னு சொல்லிட்டு வந்து பெண்களை வந்து உதர்க்கமா வந்து அவர் விமர்சிச்சு பேசுனது பேசியிருந்தாரு. எல்லாமே பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி தான் இதுவரையும் பேசியிருக்காரு. தொடர்ச்சியா சர்ச்சையா பேசியிருக்காரு. அப்ப ஏன் அமைச்சர் பொறுப்புல அவர் வச்சுக்கணுங்கிற ஒரு கேள்விதான் மக்கள் கிட்ட இருக்கு. திமுககிட்டயுமே இந்த கேள்வி ஆமா. இருக்கு. இதனால ஆட்சிக்கு தொடர்ந்து கெட்ட பேர் எதுக்கு வச்சுக்கிறாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஸ்டாலினாலதான் இரும்புக்கிறம் கொண்டு அடக்க முடியாது போல நமக்கு தெரியுது. ஆமா, விழுப்புரம் மாவட்ட திமுகல இவர் மேல கடும் அதிருப்தி இருக்கு. பொன்முடி மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அடுத்த தேர்தல்லையாவது ஏதாவது சீட்டு கொடுக்காம இருக்கணும்லாம் அங்க இருந்து குரல்கள் வருதாமா. பாப்பா இரும்புக்கிறம் கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னு.